ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களாப்பா? எஸ். ரைட், ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியாச்சா? நோவா? நாளைக்கு கொண்டு வந்துடணும் எல்லாரும், சரியா? நாளைக்கு செக் பண்ணுவோம், ரைட்டா? ஒன்று. நெக்ஸ்ட்டு மண்டே டெஸ்ட்டு, ரைட்டா? அதுக்கு என்ன போர்ஷன்? மண்டே டெஸ்ட் போர்ஷன். எஸ் சார், போர்ஷனில் இந்த லாஸ்ட் பார்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கு இல்லையா? எஃபெக்ட்ஸ் அண்டு டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதெல்லாம் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும். எதில் கொஷின்ஸ் வராது அப்படின்னா, ஐயூபேக் நாமன்கிளேச்சர் இல்லை, ஐசோமர்ஸும் இல்லை. இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே கொஷின் வரும், ரைட்டா? ஆர்கானிக் ஃபுல்லாக நல்லா படிச்சுக்கணும், ரைட்டா? எது இல்லை? ஐயூபேக் நாமன்கிளேச்சர் அண்டு ஐசோமரிசம், இது ரெண்டை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக, சரியா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம போர்ஷன். அதில் வந்து ஆல்ரெடி நீங்கள் எது வரைக்கும் எழுதியிருக்கிறீங்க? ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்கீங்க, எழுதியிருக்கீங்க, கரெக்டாக? பஃபரில் இருந்து இந்த டைம் என்ன செய்ய போகிறீங்க, எழுத போகிறீங்க, ரைட்டா? பஃபர், அப்புறம் சால்ட், பஃபர் அண்டு சால்ட். இப்போ சால்ட்டில் நீங்கள் டைப்ஸ் ஆஃப் சால்ட் எல்லாமே வரணும். பிஹெச், கேஹெச் கேல்குலேஷன், ஹெச் கேல்குலேஷன் எல்லாமே பார்த்தோம்ல லாஸ்ட்டாக, அது எல்லாமே வேணும், ரைட்டா? எஸ். ஸோ பஃபர் அண்டு சால்ட், இது ரெண்டில் இருந்து கொஷின்ஸ் வரும். டாபிக் ரொம்ப சின்னது தான், அதனால கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ரைட்? கொஷின்ஸ் கஷ்டமாக தான் இருக்கும். அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா சால்வ் பண்ண முடியாது. சொல்கிறது புரிஞ்சா இல்லையா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க, இல்லைன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது. எதில் ப்ராக்டிஸ் பண்ணு? ஃபிங்கர் டிப்ஸ், அதில் பஃபர் அண்டு சால்ட் பார்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். ஆலன் புக் இருக்கு இல்லையா? அதில் இருக்கிற கண்டிப்பாக அதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் என்ன செய்யணும்? சால்வ் பண்ணுங்கள். தட் இஸ் பிஹெச் ஆஃப் பஃபர், அதுக்கப்புறம் என்ன சால்ட், அதில் இருக்கிற எல்லா பார்ட்டையுமே நீங்கள் என்ன செய்யணும்? சால்வ் பண்ணுங்கள். நல்லா சால்வ் பண்ணி பார்த்துட்டு வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இங்கே கொஷின் டஃப்பாக தான் இருக்கும், ரைட்டா? எஸ். பாருங்கள், கனெக்ஷன் போகலாமா? எஸ். ப்ரீவியஸ் கிளாஸில் இது வரைக்கும் இப்போ பார்த்துருக்காங்க, இது வரைக்கும் ஓகே. இன்டர்னல் எனர்ஜிக்கு இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா? ரைட், listen. நான் ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்த இந்த டாபிக் என்ன அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி, ரைட்? ஸோ இன்டர்னல் எனர்ஜி U. ஸோ திஸ் cannot be calculated directly அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்டர்னல் எனர்ஜி U cannot be calculated directly, right? But delta U can be calculated by using the formula Q plus W. Correct? By varying the equation, we got many other equations. Correct? Yes. So இதில் W நீங்கள் என்னவா வச்சுக்கலாம்? P delta V. அதர்வைஸ் அதை என்ன வச்சுக்கலாம்? டெல்டா என்ஜி இன்ட்டு ஆர்டி. இவ்வளோ மாற்றணும்ல, ஏன் இருக்கா? எஸ். ஸோ இந்த ரியாக்ஷன், இந்த ஈக்குவேஷனுக்கு தான் நம்ம என்ன செஞ்சோம்? டிஃப்ரெண்ட் கேஸஸ் அசியூம் பண்ணோம், கரெக்டாக இல்லையாப்பா? அதில் ஃபர்ஸ்ட் கேஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரைட்? ஃபர்ஸ்ட் கேஸ், கேஸ் 1
அது என்ன தெர்மல் என்ன கண்டிஷன்? எஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ்னு பார்த்தோம். எஸ், ஐசோகோரிக்னு சொல்லலாம், அதர்வைஸ் ஐசோசோரிக் எப்படின்னா சொல்லலாம். ரைட்டா? ரைட். ஐசோகோரிக் ப்ராசஸில் டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு என்னதுப்பா? 0. கரெக்டாக இல்லையா? அதானே பார்த்தோம் ஃபஸ்ட்டு. எஸ். இப்போ டெல்டா வி இஸ் ஈக்குவல் டு 0னா இந்த பார்ட் அப்படியே டோட்டலாக 0 ஆகிடும். ஸோ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ. ரைட்? அப்போ இந்த டெல்டா யூக்கு அனதர் டெஃபனிஷன் அதுவே இங்கே கிடச்சிச்சு. கரெக்டாக இல்லையா? இப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூவி அப்படின்னு பார்த்தோம். ரைட்? அப்போ ஹீட் எனர்ஜி absorbed at constant volume is nothing but the change in internal energy of the system. இதான ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம கன்க்ளூட் பண்ண இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா? ஓகே, இப்போ இதை எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட்டா? என்னது? டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூவி. ரைட்? ஹீட் எனர்ஜி மெஷர்ட் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு என்னது? டெல்டா யூ. ஓகே, நெக்ஸ்ட் கேஸ் 2. Right? If a process is carried out under adiabatic condition, right? If a process is carried out under adiabatic condition, then that process is called adiabatic process, right? For adiabatic process, the Q value is equal to 0. Yes. So Q is equal to 0. அப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? எஸ். delta u is equal to என்ன வரும்? W. If Q is equal to 0, அப்போ இந்த இடத்துல 0 தானே சப்ஸ்டிட் பண்ணுவீங்க. அப்போ delta u is equal to W. அப்போ under adiabatic process, change in internal energy is equal to work done on the system. Right? சரி. ஸோ இதை எழுதியாச்சா? நோட் பண்ணுங்க. Adiabatic process. From adiabatic process, the Q value is equal to 0. If Q is equal to 0, then delta U is equal to W. அவனுக்கு என்ன ஆச்சு? Delta U is equal to W, right? நோட் பண்ணியாச்சுல? இது கீழே அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கோங்க. ரைட்? Under adiabatic condition, the work done on the system plus W na adanappa. Under adiabatic condition, the work done on the system is equal to change in internal energy of the system. Work done on the system is equal to change in internal energy of the system. Understood? ரைட்டா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? எஸ். ஓகே, தென் கேஸ் 3, isobaric process. Right? If a process carried out under isobaric condition, then the process is called another isobaric process. Right? So for an isobaric process, change in pressure is equal to 0. Correct? Change in pressure is equal to 0. If change in pressure is equal to 0, then no work has been done. Correct?
Right, 1 minute. Change in pressure is equal to 0. அப்படின்னா இந்த இடத்துல சேஞ்ச் இன் ப்ரெஷர் ஏதாவது இங்கே வருதாப்பா? எஸ், சேஞ்ச் இன் ப்ரெஷர் டேர்ம்ஸ் ஏதாவது இதில் வருதா டெல்டா யூவில்? இல்லை. அப்போ சேஞ்ச் இன் ப்ரெஷர் வில் நாட் அஃபெக்ட் த இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆஃப் த சிஸ்டம். ரைட்டா? இது ஆஸ் சச் அப்படியே தான் இருக்கும். ரைட், இதை நோட் பண்ணிக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் சேஞ்சிங் த ப்ரெஷர் ஆஃப் த system, right? Sorry, if you are not changing the pressure of the system, then internal change, internal energy change will be remaining as such. Right? There is no effects. Right? If the process is adiabatic, then Q is equal to 0. Then delta U is equal to W. Under isochoric condition, delta V is equal to 0. அப்படின்னா இந்த entire term 0 ஆயிடும். So delta U is equal to Q. But at the same time, under isobaric process, change in pressure is equal to 0. Which means no change in pressure term is involved in this equation. Correct? Yes. So delta U will be remaining as such. Right? Okay. Next one move பண்ணலாமா? எரா பண்ணிட்டா? எஸ். அப்போ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னா நம்ம என்னன்னு பார்த்தோம். அதான் அண்டர் டிஃபரண்ட் ப்ராசஸஸ் நம்ம என்ன பண்ணியாச்சு, ஸ்டடி பண்ணியாச்சு. ரைட்டா? நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணலாமா? நல்லா கவனிக்கணும். ரைட்டா? எஸ். இப்போ இந்த லெசன் தெர்மோடைனமிக்ஸ். கரெக்டா? இந்த லெசன்ல क्वेश्चंस எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. அதனால கான்செப்ட் நல்லா லிசன் பண்ணாதான் அந்த क्वेश्चंस என்ன செய்ய முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் படிச்சது என்னன்னா தெர்மோடைனமிக்கல் டேர்ம்ஸ், அது முடிச்சாச்சு. செகண்ட் பார்ட்ல லாஸ் தான் படிக்க போறோம்னு சொன்னேன். அதுல லாஸ்க்கு முன்னாடியே ஹீட் அண்ட் வொர்க் இந்த ரெண்டு விஷயத்தையும் படிச்சோம். லாஸ்ட்ல ஜீரோத் லா ஓவர், ஃபர்ஸ்ட் லா அதுவும் ஓவர். ஃபர்ஸ்ட் லா பேஸ் பண்ணி டூ இன்ஃபர்மேஷன்ஸ் படிக்க போறோம்னு சொன்னேன். அதுல ஒன்னு இன்டர்னல் எனர்ஜி, இன்னொன்னு என்னப்பா என்தால்பி. அதுல இன்டர்னல் எனர்ஜி ஓவர், அவ்வளவுதான். ரைட்? இப்போ நெக்ஸ்ட் என்ன போறோம், என்தால்பி. இந்த டெய்லி சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த கண்டென்ட் நம்ம மனசுல பதியும். இதான் நம்ம படிக்க போறோம். புரியுதா? எஸ். அப்போ எது வரைக்கும் முடிச்சிருக்கோம்? அப் டு இன்டர்னல் எனர்ஜி. நெக்ஸ்ட் என்ன போறோம், என்தால்பி. அந்த டேர்ம் மூவ் பண்ணலாமா? எஸ். இப்போ இன்டர்னல் எனர்ஜினா the sum of all available energies of a system. Adana pa internal energy. So we cannot calculate the internal energy directly. Instead we can calculate the change in internal energy by using the equation Q plus W. When the Q plus W equation under three processes நம்ம differ பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? under adiabatic condition, under isobaric condition, under isochoric condition. Right? Yes. சரி, இப்போ next one move பண்ணலாமா? Next one is enthalpy. Right? Enthalpy. Enthalpy அப்படின்னா H. Right? H is enthalpy. Right? இப்போ enthalpy அப்படின்னு இதுக்கு முன்னாடி வரும்போதெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இதை ஜஸ்ட் ஹீட் எனர்ஜின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லெசன் படிச்சோம் இல்லையா? அப்போ என்ன வந்து அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரான் கெயின் என்தால்பி. அங்கெல்லாம் என்ன சொன்னோம், என்தால்பினா ஹீட் எனர்ஜி. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்கன்னு சொன்னோம். இங்கே இன்னும் கொஞ்சம் அதை ஃபைன் டியூன் பண்ண போறோம். ரைட்டா? இப்போ என்தால்பினா ஹீட் எனர்ஜி. ரைட்? ஹீட் எனர்ஜி ஆஃப் a system measured at constant pressure. At constant pressure. Heat energy of a system measured at constant pressure gives us the enthalpy of the system. Right? இன்னும் கரெக்டா சொல்லணும்னா it gives the change in enthalpy of the system. Right?
ரைட். இந்த விஷயம் எப்பயுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். என்னன்னா heat energy measured at constant volume that is equal to delta U. Yes, heat energy measured at constant pressure that is equal to delta H. அதான் இங்க டெஃபினிஷனா நம்ம கன்வர்ட் பண்ணிருக்கோம். ரைட்டா? The heat energy of the system measured at constant pressure gives us the enthalpy change of the system. Right? If you are measuring the heat energy of the system at constant volume, that is equal to internal energy change. If you are measuring the heat energy change of the system at constant pressure, that is enthalpy change. Right? This is important information you should learn. Right? Right. Next one. This enthalpy is an extensive property. Enthalpy is an extensive property. It depends upon mass and size of the system, or amount and size of the system. Right? Yes. Extensive property. Any extensive property, delta H is an extensive property. Whereas delta H naught is an intensive property. Delta H naught means it is the standard enthalpy change. Right? Then the standard enthalpy change is enthalpy change of the system. Right? Enthalpy change of the system. Enthalpy change of 1 mole system, right? 1 mole system measured at STP condition. That's standard enthalpy change. அப்ப standard enthalpy னா என்ன சொல்றா? Enthalpy change of 1 mole system சொல்றீங்க. அமால்ல அப்ப 1 mole substance நீங்க எடுத்துட்டீங்க அப்படினா நீங்க குவாண்டிட்டி என்ன பண்ணிட்டீங்க? ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, சேஞ்ச் பண்ணல. அப்ப standard enthalpy change is an intensive property. It will not vary with the amount or quantity taken. சொல்ல புரிஞ்சல? இது யாருக்கு மட்டும் தான்? 1 mole மட்டும் தான். அப்ப you cannot change the quantity of the substance at all. But இங்க வெறும் delta H போட்டேனா delta H for 1 mole substance இல்ல 10 mole substance இல்ல 100 mole substance you can calculate. புரியுதா? So delta H is an extensive property, whereas delta H naught is an intensive property. Right? Yes. This is next விஷயம் ரொம்ப important. மைண்ட்ல வச்சுக்கோங்க. கனெக்ஷன் போலாமா? நோட் பண்ணிட்டே வாங்க. நாளை கிளாஸ்ல கிளாஸ் ஒர்க் நோட்டும் செக் பண்ணுவேன், ஹோம்ஒர்க் நோட்டும் செக் பண்ணுவேன். எல்லாருமே ப்ராப்பரா நோட் பண்ணிருக்கணும். சரியாப்பா? ஏதாவது கிளாஸஸ் மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா அந்த பக்கத்துல பார்த்துட்டு செய்யுங்க. காப்பி பண்ணிக்கோங்க. ரைட்டா? எஸ். ரைட், வேற நோட் பண்ணியாச்சா? எஸ். ரைட். Okay, listen. ஒரு thermodynamical process இப்படி நம்ம assume பண்ணலாம் இல்லையா? Initial to final. Initial state of the system ice, final state of the system water அப்படின்னு வச்சுக்கலாம், assume பண்ணிக்கலாம். ரைட்டா? இப்போ இந்த enthalpy of ice, ஐஸுக்கு certain enthalpy இருக்கலாம் இல்லையா? வாட்டருக்கு என்ன இருக்கலாம்? certain enthalpy இருக்கலாம். சொல்றது புரியுதா? இந்த enthalpy of ice and the enthalpy of water cannot be determined directly. நம்ம இன்டர்னல் எனர்ஜியை கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. ஆனா எதை கால்குலேட் பண்ணலாம்? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியை கால்குலேட் பண்ணலாம். அது மாதிரி தான் முடியும். ரைட்? enthalpy-யை நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. பட் சேஞ்ச் இன் enthalpy-யை நம்மளால என்ன செய்ய முடியும்? கால்குலேட் பண்ண முடியும். ரைட்டா? எஸ். இப்ப சேஞ்ச் இன் enthalpy-னா H2 minus H1. இதான் change in enthalpy. கரெக்டா இல்லையா? Final state of the system minus initial state of the system.
அதோட என்தால்பி சேஞ்ச் தான் என்ன சொல்றோம் நம்ம டெல்டா ஹெச்னு சொல்றோம். அப்ப இந்த டெல்டா ஹெச் கால்குலேட் பண்ண முடியும். ஆனா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியாது, ஹெச் தெரியாதுல்ல, ஹெச் கால்குலேட் பண்ண முடியாதுல்ல. நான் ப்ரீவியஸ் கிளாஸ்லயே சொன்னேன், டெல்டா யூவை கால்குலேட் பண்ணனும்னா u2 - u1. ஆனா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, டெல்டா யூவை கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா யூவையே உங்களால டைரக்டா கால்குலேட் பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி தான் டெல்டா ஹெச் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன செய்ய முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியாது, ஹெச் தெரியாது. சொல்ல புரிஞ்சா இல்ல? பட் டெல்டா ஹெச்னா என்னன்னு தெரியும். என்ன ஃபைனல் சிஸ்டம் இனிஷியல் சிஸ்டம் இருந்துச்சுன்னா அதுக்கு இடையில இருக்கிற என்தால்பி சேஞ்ச், அதான் டெல்டா ஹெச். எஸ். ஸோ இந்த டெல்டா ஹெச்சை கால்குலேட் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம என்ன செய்வோம் பார்க்குறோம். சரியா? இப்போ இதை நோட் பண்ணிட்டு இது கீழே நான் சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டு சரிங்களா? எஸ். Definite value of enthalpy. Definite value of enthalpy cannot be calculated. Definite value of enthalpy cannot be calculated. Definite value of enthalpy cannot be calculated. But change in enthalpy can be calculated. But change in enthalpy value can be calculated. Right? அப்ப change in enthalpy கால்குலேட் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டா டெல்டா யூ plus P delta V. இதுதான் ஃபார்முலா யூஸ் டு கால்குலேட் சேஞ்ச் இன் என்தால்பி. ரைட்டா? டெல்டா H is equal to டெல்டா U plus P delta V. ரைட்டா? இதான் ஃபார்முலா. வேணா இதை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். Right? This is the main formula. By using this formula, you can calculate the change in enthalpy of the system. Correct? Yes? Right. Next one. We have to modify பண்ணலாம். Delta H is equal to delta U is Q plus W. அப்புறமா check பண்ணு. இப்போ உட்கார்ந்து செக் பண்றாங்க இப்ப. Right. Listen. So delta H is equal to Q plus W plus delta P delta V. இது போடலாமா இல்லையா? ஏன் delta U is equal to Q plus W னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். So if delta U, P, delta V are given, you can use the first formula. Otherwise, if Q and W is given, you can use the second formula. Understood? Right. Next one move பண்ணலாமா? Okay. In the formula now modify பண்றோம். Delta H is equal to Q. Instead of this W we can add P delta V. Correct? Plus P delta V. Right? Then if the pressure is equal to constant. Right? If the pressure is equal to constant, now you can cancel these two. Correct? அப்ப என்ன வரும்? Delta H is equal to Q. அப்ப இதான் டெஃபினிஷன் தெரியுதா? Delta H என்னது? Heat energy change measured at constant pressure is equal to delta H. அதுக்கான proof தான். Right? So if you modify this formula or if you are carrying out this process under constant pressure அப்படினா yes, delta H becomes equal to QP. Right? அப்ப pressure இந்த பிளேஸ்ல சேஞ்ச் ஆகல அப்படினா இத பத்தி ஈஸியா என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். Yes. So in the ரெண்டு formula இங்க போட்டுட்டோம். Otherwise we can also change this formula by substituting this value. Right? Instead of P delta V we can substitute
delta Ng into RT இல்லையா சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. Another form, right? Yes. So in order to calculate delta H value, we can use all these formulas. Right? பாருங்க டெல்டா ஹெச்சுக்கு இந்த இதுதான் பேரண்ட் ஃபார்முலா. இதை மாடிஃபை பண்ண என்னென்னலாம் சேஞ்சஸ் வருதுன்னு தெரியுதா? எஸ், ரைட். இப்போ இதை வேற எப்படி எழுதலாம்? இதை கியூபின்னு வச்சுக்கலாமாப்பா? இப்போ இதை என்னன்னு வச்சுக்கலாம்? கியூவி ப்ளஸ் டெல்டா என்ஜி இன்டூ ஆர்டி. புரியுதா உங்களுக்கு? இதை எப்படி வேணாலும் நம்ம மாடிஃபை பண்ணலாம். மாடிஃபை பண்ண டிஃப்ரெண்ட் ஃபார்முலா நம்ம கிடச்சிட்டே இருக்கும். எஸ், நீங்கள் ரிலேட் பண்ணணும், அவ்வளோதான். ரைட்ஸ், ரிலேட் பண்ணால் போதும். ரைட், நெக்ஸ்ட் ஒன் மூவ் பண்ணலாமா? In case for a reaction, if delta Ng is equal to 0, then what happens to this formula? Right, first case, if delta Ng is equal to 0, then what happens to this formula? How can we modify this formula? Delta H is equal to என்ன வரும்? Delta U. ஒத்துக்கிறீங்களா? For a reaction, if delta Ng is equal to 0, then delta H must be equal to delta U. Delta Ng எப்படி கால்குலேட் பண்ணணும் தெரியும்ல? நம்ம ஈக்லிபிரியம்ல படிச்சிருக்கோம்ல, ஞாபகம் இருக்கா? H2 plus I2 reversibly gives 2HI அப்படின்னு படிச்சோம், ஞாபகம் இருக்கா? All these are in a gas, என்ன ஸ்டேட்? Gaseous state. அப்போ 2 products, number of moles of gaseous products minus number of moles of gaseous reactants, அதானப்பா 0. அப்போ ரியாக்ஷனை கொடுத்துட்டான், அந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா என்ஜி நீங்கள் கால்குலேட் பண்ணுறீங்க. தட் இஸ் ஈக்குவல் டு 0னா அந்த ரியாக்ஷனுக்கு டெல்டா ஹெச்சும் டெல்டா யூ எப்படி தான் இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் டெல்டா ஹெச் யூ கேன் சப்ஸ்டிடியூட் டெல்டா யூ. அதர்வைஸ் இந்த பிளேஸ் ஆஃப் டெல்டா யூ யூ கேன் ஆல்சோ சப்ஸ்டிடியூட் டெல்டா ஹெச். புரியுதா? இதெல்லாம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது. சரியா? பார்க்கலாம், அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வரும்போது இதை ஞாபகம் வச்சுருக்கீங்களான்னு பார்ப்போம். Right? Yes. Next one. Case 2. If delta Ng is positive, right, then what happens? If delta Ng is positive, then what happens to this formula? Delta Ng is positive na, that positive remains positive. இல்லையா? அப்போ எது ஜாஸ்தியாக இருக்கும்? டெல்டா ஹெச்சா டெல்டா யூவா? Which value will be higher? டெல்டா ஹெச் டெல்டா யூ ரெண்டில் எதுப்பா ஹையர் வேல்யூவாக இருக்கும்? டெல்டா ஹெச். ஏன்? டெல்டா யூவோட யூஆர் ஆடிங் சம்திங், அப்போ தான் தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? டெல்டா ஹெச். அப்போ டெல்டா ஹெச் மஸ்ட் பி கிரேட்டர் தான் என்னது? டெல்டா யூ. புரியுதா? எஸ். இஃப் டெல்டா என்ஜி இஸ் நெகட்டிவ், இந்த தேர்ட் கேஸ், ரைட், இஃப் டெல்டா என்ஜி இஸ் நெகட்டிவ், தென் வாட் ஹேப்பன்ஸ்? Which one will be the greater value? Delta U or delta H? Delta U, இல்லையா? ஏன்னா டெல்டா யூல இருந்து you are subtracting something, கரெக்டா? If you are subtracting something na, delta U value must be greater than delta H, right? What pariyacha? Yes. So this is enthalpy, right?
ரைட்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன் போகலாமாப்பா? எஸ், நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் நோட் அப்படின்னு போட்டு ஒரு பாயிண்ட் எழுதிப்போம். ரைட்? If delta H is positive, if delta H value is positive, delta H value is positive for a reaction. If delta H value is positive for a reaction, then the reaction is endothermic reaction. Right? Endothermic reaction. Likewise, if delta H is negative for a reaction, then the reaction is exothermic reaction. Right? If delta H is positive, then the reaction is endo. If delta H is negative, then the reaction is exo. Right? If delta H is equal to 0, then the reaction can be an equilibrium reaction. Right? If delta H is equal to 0, then the reaction can be an exothermic reaction. Sorry. If it is equal to 0, then the reaction can be an equilibrium reaction. Right? Yes. Next one. Next one. Right? Next note. Just listen மட்டும் பண்ணுங்க, அப்புறம் நான் சொன்னதுக்கு அப்புறம் எழுதலாம். Right? A plus B reversibly gives C or directly gives C. Right? This is a reaction. Right? Now what could be the nature of delta H and delta U here? Which one is higher? Delta H or delta U? இதுக்கு டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ணுங்கப்பா. 1 மைனஸ் 2 இதுக்கு 1 மைனஸ் 2 கரெக்டா? அப்போ டெல்டா என்ஜி என்ன வருது? நெகட்டிவ்ல வருது. கரெக்டா? -1 அப்படின்னு வருது. அப்போ எது ஜாஸ்தி? டெல்டா ஹெச்சா டெல்டா யூவா? டெல்டா யூ இஸ் கிரேட்டர் தேன் டெல்டா ஹெச். சொல்ல கான்செப்ட் புரியுதா? சரி சார், இன்கேஸ் இது எல்லாமே எனக்கு சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது, இது எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது, எதுவுமே கேசியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இதுக்கு டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ண முடியுமா? முடியாது. முடியாது. புரியுதா? ஏன்னா டெல்டா என்ஜினாலே என்னதுப்பா? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேசியஸ் ரியாக்டன்ஸ். ஆனால் இது எல்லாமே என்ன ஸ்டேட்டில் இருக்குது? சாலிட் ஸ்டேட். இப்போ இதில் இங்கே மட்டும் கேஸ் இருக்குது. அப்போ இதுக்கு நான் கால்குலேட் பண்ணலாமா? டெல்டா என்ஜி கால்குலேட் பண்ணலாமா இல்லையா? எஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் மட்டும் தானே இருக்கு. 1 மைனஸ் இங்கே கேசியஸ் ஸ்டேட்டில் எதுவுமே இல்லை, அப்போ 0. அப்போ என்ன வரும்? 1. ஸோ டெல்டா என்ஜி கேன் பி கால்குலேட்டட். அதே மாதிரி தான் இங்கே ஜி இருக்கு, கால்குலேட் பண்ணலாமா? 1 மைனஸ் 1 we can calculate. எஸ் 0. பட் இது எல்லாமே சாலிட் ஸ்டேட்டில் இருக்கு சார், கால்குலேட் பண்ண முடியாது. இல்லை சார், இது எல்லாமே என்ன ஸ்டேட்டில் இருக்கு? லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கு. we cannot calculate delta H at all. ஆனால் இப்போ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டெல்டா ஹெச் அண்ட் டெல்டா யூ கேட்குறேன். அப்போ என்ன வரும்? ரைட்டா? என்ன வரும்னா, இந்த சாலிட் அண்ட் லிக்விட்ஸ் ஆர் இன்கம்ப்ரசிபிள் இன் நேச்சர் தானே. அப்போ அதோட வால்யூம் ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்டாக தான் இருக்கும் த்ரூ அவுட் த ரியாக்ஷன். அப்போ இந்த கேஸில் டெல்டா ஹெச் மஸ்ட் பி ஈக்குவல் டு என்னதுப்பா? டெல்டா யூ. எழுதிக்கிறீங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி செகண்ட் நோட்டுன்னு போட்டு செகண்ட் நோட் போடுது. ஃபர்ஸ்ட் ஒன் தான் எழுதிருப்பீங்க எக்ஸோ என்றலாம் இல்லையா? செகண்ட் நோட் என்னன்னா, if a reaction in which all the constituents are in solid states or liquid states,
all the constituents are in solid state or liquid states. Then its delta V is equal to 0. Then its delta V is equal to 0. Hence delta H is equal to delta U. Hence delta H is equal to delta U. Its delta H is equal to delta U, right? Okay, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா? ஸோ இதுதான் என்தால்பி, அதை பேஸ் பண்ணியிருக்கிற விஷயம், ரைட்? சரி, இப்போ இன்டர்னல் எனர்ஜி பார்த்தாச்சு இல்லையா? என்தால்பி கான்செப்டும் ஓவர். நெக்ஸ்ட் இந்த என்தால்பியை பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் சாலிட் அப்படின்னு சொல்லி. அதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம், சரியா? பட் அதுக்கு முன்னாடி இதை பேஸ் பண்ணி 1 or 2 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போகலாம், அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரைட்? Right on. A question legal. If the heat energy change at constant volume, if the heat energy change at constant volume for the decomposition of silver oxide is 80.25 kilojoules. If the heat change at constant volume for the decomposition of silver oxide is 80.25, 80 na 80, right? 80.25 kilojoules. What will be the heat change at constant pressure? What will be the heat change at constant pressure? What will be the heat change at constant pressure? Right up. Is that try பண்ணலாமா? Yes, okay. ரைட், இதுக்கு பிராக்கெட்டில் டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ்னு போடுவோம். டெம்பரேச்சர் 27 டிகிரி செல்சியஸ், ரைட்? ஓகே, இந்த கொஸ்டினை ட்வைஸ் ரீட் பண்ணுங்க, ரைட்? ரீட் பண்ணிட்டு ஆக்சுவலாக என்ன கொடுத்துருக்கான், என்ன கேட்டிருக்கான், அதை சொல்லுங்க. What is the given data and what should we calculate? என்னப்பா கொடுத்துருக்கான்? ஹீட் எனர்ஜி சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்படின்னா என்னது? டெல்டா யூ. ஸோ டெல்டா யூ இஸ் கிவன். என்ன கேட்டிருக்கான்? ஹீட் எனர்ஜி சேஞ்ச் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கேட்டிருக்கான். அப்போ டெல்டா ஹெச் கேட்டிருக்கான், ரைட்? அப்போ எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? டெல்டா யூ இஸ் கிவன், டெல்டா ஹெச் தான் கேட்டிருக்கான். எஸ். ஸோ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ ப்ளஸ் பி டெல்டா வி யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணால் பி உங்களுக்கு தெரியுமா? கொடுத்துருக்கானா? ப்ரெஷர் கொடுத்துருக்கானா?
இல்லை. சேஞ்ச் இன் வால்யூம் கொடுத்துருக்கானா? அதுவும் இல்லை. கரெக்டாக ரெண்டுமே கொடுக்கல. அப்போ அந்த ஃபார்முலா டைரெக்டாக யூஸ் பண்ண முடியுமா? இல்லை. அப்போ கிவன் டேட்டா வச்சு யோசிங்க, அதர் ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம்? டெல்டா என்ஜி இன்டூ ஆர்டி. கரெக்டா? எஸ், வெரி குட். ஸோ ஆர் உங்களுக்கு தெரியும், டி டெம்பரேச்சர் இஸ் கிவன். இப்போ டெல்டா என்ஜியை கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன தெரியும்? சில்வர் ஆக்சைடோட டீகம்போசிஷன் தெரியும். இப்போ சில்வர் ஆக்சைடு என்னது ஃபார்முலா? ஏஜிஓவா? கரெக்டாக சொல்லுங்க பாப்போம். ஏஜிக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னப்பா? ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஏஜி சில்வர். கெமிக்கல் பாண்டிங்கை 2 டைம்ஸ் எழுதியிருக்காங்க டெஸ்ட். என்னப்பா? ஏஜ் 2+ஆ? ஏஜி அதுக்கு ஸ்டெபன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தானே, +1 மட்டும் தானே வரும். எஸ், ஏஜிக்கு +1. ஆனால் ஆக்சிஜனுக்கு என்னது? 2-. அப்போ என்ன ஃபார்முலா வரும் சில்வர் ஆக்சைடுக்கு? ஏஜி 2O. கரெக்டா? எஸ், ஏஜி 2O. அதை டீகம்போஸ் பண்ணுங்க. ஏஜி 2O upon decomposition gives ஏஜி + O2. கரெக்டா? நேரம் வரணும். அதான் நீங்கள் தான் யோசிக்கணும். இப்போ கான்செப்ட் லேர்ன் பண்ணியாச்சு சார், ஆன்சர் பண்ண முடியல கொஸ்டின்னா அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ ஏஜி 2O upon decomposition gives ஏஜி + O2. இப்போ இது என்ன செய்யணும்? இது என்ன செய்யணும்? பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? எஸ், பேலன்ஸ் பண்ணணும். என்ன வரும்? இங்கே 2 வருமா? ஏன்னா 2O2 இருக்கு. அப்போ இங்கே என்ன வரணும்? 4AG. கரெக்ட்? எஸ். இப்போ இது என்ன ஸ்டேட்டில் இருக்கும்னு நீங்கள் அசியூம் பண்ணுங்க. சில்வர் ஆக்சைடு will it be in gaseous state? No. இல்லையா? என்ன ஸ்டேட்டில் இருக்கும்? It will be in solid state. Ag is a metal. This also should be in solid state. But O2 can be a gas. கரெக்டா? இப்படி நீங்கள் அசியூம் பண்ணணும். இதை வச்சு யூ ஷுட் கால்குலேட் டெல்டா என்ஜி. இப்போ என்னப்பா வரும்? டெல்டா என்ஜி என்ன வரும்? இப்போ தான் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் என்ன வரும்? 1. கரெக்டா? ஸோ டெல்டா என்ஜி இஸ் 1 - 0. ஸோ 1. கரெக்டா? எஸ். ஏன்னா கேசியஸ் ஸ்டேட்டில் ஒன்று தான் இருக்குது, வேறு இல்லை. ஓகே, ரைட். நவ் டெல்டா என்ஜி இஸ் available. கரெக்டா? You can substitute in this formula. இப்போ டெல்டா ஹெச் கால்குலேட் பண்ணிடலாமா? டெல்டா யூ இஸ் ஆல்ரெடி கிவன் இல்லையாப்பா? எவ்வளோ? 80.25 kJ ப்ளஸ் இங்கே டெல்டா என்ஜி 1. ஆர் என்ன யூஸ் பண்ணுவீங்க? இந்த எனர்ஜி எதுலப்பா கொடுத்துருக்கான்? ஜூல்ஸில் கொடுத்துருக்கானா? ஸோ ஆர் வேல்யூ மஸ்ட் ஆல்சோ பி இன் ஜூல்ஸ். அப்போ என்ன வரணும்? 8.314 இன்டூ டெம்பரேச்சர் எப்பயுமே இதில் தான் இருக்கணும், கெல்வினில் தான் இருக்கணும். இப்போ 27 டிகிரி செல்சியஸ்னா கெல்வினில் கன்வெர்ட் பண்ணுங்க. +273. அப்போ எவ்வளோ வருது? 300. எஸ். இதை சால்வ் பண்ணலாமா? எஸ். பட் என்னன்னா இந்த ஆர் வேல்யூ இஸ் 8.314 ஜூல்ஸ். பட் இங்கே எதில் இருக்கு? கிலோ ஜூல்ஸ். அப்போ அதையும் ஜூல்ஸில் கன்வெர்ட் பண்ணிங்க. அப்போ 80.25 இன்டூ 10⁻³ ஜூல்ஸ் ப்ளஸ் 8.314 இன்டூ 300. இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி ஆன்சர் அரைவ் பண்ணுங்க. சரியா? எஸ் பண்ணிடலாமா? ஓகே. இப்போ கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ரைட்டா? எஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் இதை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரைட். தேங்க்யூ.